வாங்க பின்னணி பாடகி கிலோனா மணிமொழி மேடம். ஹலோ 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 நல்லா ஃபுல் வால்யூம் வைங்க. ஆம்பில் கொஞ்சம் ஏற்றுங்க. ஹலோ செக். ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் கருப்பு கண்ணாடி போட்டாங்க. அவங்க தாங்கய்யா. இன்னைக்கு காலையில தான் அவங்களுக்கு கண்ணாஸ்பத்திரியில் ஆபரேஷன் நடக்கும். அப்பனா பார்த்துக்க வேண்டியது. ஆனா கௌதமியோட பேச்சு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்க எல்லாம் நல்லா ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம். கௌதமியோட பேச்சை காத்துக்கிட்டா அதை கேட்கணுன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தைலப்பன் சார் வணக்கம். உண்மையா அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கௌதமியோட பேச்சுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா நம்ம உட்கார்ந்து இருந்தோம்ல காருக்குள்ள வரும் பொழுது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல, நான் கூட அப்ப பார்த்து சிரிச்சேன். என்னம்மா கிலோனான்னு நீங்க கேட்டீங்க. அப்ப நான் அப்ப சொல்லலங்கய்யா, இப்ப சொல்றேன். அது ஒரு கவிதைங்கய்யா. அப்படியா? ஆமா, அது ஒரு அழகான கவிதை. அதை அனுப்பிச்சு வச்சவரே கௌதமியோட வீட்டுக்காரர் தான். உன் வீட்டுக்காரு இந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்காரு உனக்கு எதுக்கு கவிதை அனுப்புனாரு? உன் செல்போன்ல டவர் இருக்குதா? டவர் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு தவறுல இருக்குது. கவிதை என்னை பத்தி இல்லமா, உன்னை பத்தி தான். பொறாமையெல்லாம் வேண்டாம், ஓகேவா? அவருக்கு என்னை பிடிக்கும் தான், அதுக்காக எனக்காக கவிதை இல்லை, இதுல உனக்காக தான் அனுப்பிச்சு வச்சாரு. கவிதை அருமையான கவிதை அனுப்பிச்சிருந்தாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே கை தட்டுவாங்க பாருங்க. கண்ணீர் உப்புத்தான் கடல் நீர் உப்புத்தான், கண்ணீர் உப்புத்தான் கடல் நீர் உப்புத்தான், இந்த கௌதமி குரங்க கட்டிக்கிட்டது என் தப்புத்தான் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. நல்ல ஜோர ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம். அந்த மனுஷன் என்ன வேதனைப்பட்டு இருக்காரோ தெரியல. இங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிறந்தது 5 பொம்பளை பிள்ளையாவே பிறந்தது. நீ கவலைப்படாத, ஆத்த தருவா, நீ கவலைப்படாத. அடுத்த வருஷம் நீ இன்னொரு பொம்பளை பிள்ளையோட நீ வருவ, கவலைப்படாத. இப்ப நடுவர் ஐயா பத்தி ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேங்க. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க. ஐயா பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்கள் எத்தனை வெளிநாட்டுக்கு போய் பட்டிமன்றம் பண்ணியிருக்காரு? இதுதான் கேள்வி. ஒரு பரிசு தரலாம் நினைக்கிறேன். பதில் சொல்றவங்களுக்கு என்ன பரிசு தர? தங்கமே தரலாமே. நமக்கு என்ன? 3/4 பவுன் மோதிரம், 3/4 பவுன் மோதிரம் பரிசு. இதுவரைக்கும் எங்களுடைய நடுவர் ஐயா அவர்கள் எத்தனை வெளிநாட்டுக்கு போய் பட்டிமன்றம் பண்ணியிருக்காங்க? நல்லா ஜூம் பண்ண தம்பி, எந்திரி தம்பி. என்னதான் ஜூம் பண்ண சொன்னேன்? ஓகே, மோதிரத்தல்ல, என்னதான் பதில் தெரியலையா? இதுவரைக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்கள் எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க? இதான் கேள்வி. ரவி அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. உங்க ஊர் ரவி அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அப்ப பதில் யாருமே சொல்லல. மோதிரத்தை நான் காப்பாத்திட்டேங்க, டைவர்ட் பண்ணிட்டேன். அந்த பையன் சொல்றதுக்கு சொல்லுவோமாடான்னா, தங்கத்துல இருக்கிற பொடியா இருக்கான்ல, முதல்ல அந்த மோதிரம் தங்கம் தானான்னு முதல்ல யோசனை பண்ணி. ஐயா நானே தங்கங்கய்யா, ஏட்ட என்ன பரிசீலனை பண்ணிக்கிட்டு நான் கேட்கிறேன். ஆனா யதார்த்தமா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. இதுவரைக்கும் எங்களுடைய மதிப்பிற்கிற நடுவர் ஐயா அவர்கள் 7 வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. நல்ல ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. 7 வெளிநாடு போனது பெருசு கிடையாதுங்க. அதுல 6 வெளிநாடுகளில் ரசிகர் மன்றமே அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார். நடுவர்களுக்கு எல்லாம் நடுவர் அப்படின்னு சொன்னா எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா தான். எங்க ஐயா மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா 200 நாட்டுக்கு கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா இசை இலக்கணத்துல இருந்து அத்தனை முத்தமிழ் வித்தகராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா 200 நாடுகளுக்கு கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இரட்டை அர்த்தம் இல்லாத தரமான பட்டிமன்றம் மட்டுமே நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடுவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு கரகோஷம் தெரிவித்து வரவேற்பு தெரிவிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுக்கு நாங்க வந்திருக்கோங்கய்யா. 3 பேரும் பழசு பழசு அப்படி நீங்க பாத்தீங்கல்ல. நீங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதின கவிஞர்கள் இன்னைக்கு உசுரோட இல்ல. ஆமா, பாட்டு பாடினவங்க நிறைய பேர் உசுரோட இல்ல. இல்ல போயிட்டாங்க. பாட்டுக்கு நடிச்சவங்க நிறைய பேர் உசுரோட இல்ல. ஆனா படம் பார்த்தவனே பாதி பேர் இல்ல. ஆனா பாட்டு உசுரோட வாழுது இல்லங்க. அதான் முக்கியம். நல்ல கை தட்டுங்க. அதுக்காக தான் இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காதல்ல இருந்தே நானும் வர்றேங்க. காதல் பாட்டு கேட்கறாங்க. விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அன்பு சகோதர பெருமக்களுக்கு குழுவின் சார்பாகவும் கிராமத்தினுடைய சார்பாகவும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். காதலுக்கு பாட்டு கொடுங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமாங்க இவங்க? நான் சூடான மோதினி ஐதீனாத மானடி மரியாமா புள்ள வரியா மரியா மச்சானே வரியா. இதெல்லாம் வேற ஆடல் பாடல் பாடலா ஆகி போயிடுச்சு. இதெல்லாம் என்ன காதல் பாட்டு நான் கேட்கிறேன். ஆனா 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பாட்டு இன்னைக்கும் உயிரோட வாழும் பாருங்க. எங்களுடைய கோபி அண்ணன் கிருபானனுடைய இசையில இந்த பாட்டை கேட்டு பாருங்க. புதிய பறவைன்னு ஒரு திரைப்படங்கயா. அந்த பெண்ணுக்கு காதல சொல்றதுக்கு உள்ள ஏங்குது. அதுக்கு முன்னாடி நாணம் வந்து தடுக்கும் பாருங்க. இந்த சூழலுக்கு பாட்டு கேட்டா அந்த காலத்து வாழ்ந்த கவிஞர்களோட பாட்டு தான் நாங்க செல்லுபடியாகும். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன் செல்வானம் கடலில் கலந்திட கண்டேன். வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு. அதுதான் முக்கியம். நல்ல ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம். பாடல் பிடிச்சிருந்தா நல்லா கை தட்டலாம். எங்களுடைய 2 இசைக்கலைஞர்களுக்கு மட்டும் இந்த கைத்தட்டல் சமர்ப்பணம். ஐயா, இந்த காலத்து பாடல்லாம் என்னங்க? சாதாரண ஒரு முத்தம். முத்தம்னு சொல்லு, அதை ஏன் சாதாரண முத்தங்கிற? ஏங்கயா, எங்க ஊர்ல ஒரு வய வந்து தினமும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஊரே சுத்தி வரான். ஒரு வாரமா சுத்தினா ஏதாவது கிடைச்சுதான்னு கேட்டேன். டயர் தேஞ்சதுதான் மிச்சம்.
இது அது முத்தம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வரக்கூடிய பாட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.